எப்பொழுதுமே பார்க்கிறோமே, ஜனாதாவை வைத்து விட்டு மண்ணு தள்ளும் போது, தள்ளுப்பா இப்படி தள்ளுப்பா, வேகமா தள்ளுப்பா, அப்படி தள்ளுப்பா, இப்படி தள்ளுப்பா, அங்க தள்ளுப்பா, இங்க தள்ளு, எல்லாம் முடிச்சுட்டு போறாங்க. கொஞ்சம் பொறுங்கள, ஒரு மணி நேரம் இருந்து மெதுவா மையம் மண்ணு தள்ளிக்கிட்டே இருப்போமே, இருப்பாங்களா யாராவது? சோதரர்களே, எனக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எல்லோருக்கும் நடக்க போகிற ஒன்று. உங்களுக்கு மட்டும் நடக்க போவதில்லை, எனக்கும் நடக்க போகிற ஒன்று. அவசர அவசரமாக மண்ணை தள்ளிவிட்டு அவர்கள் துஆ விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அங்கே என்ன நடக்கும்? அங்கே என்ன நடக்கும்? அங்கே நடக்கிற ஒரு காரியத்திலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவிலே இருக்கிறார்கள், ரவுலா ஷரீஃபிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ரவுலாவிலே போய் அங்கே ஜியாரத் செய்கிறோமே, அங்கே கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். கீரனூர் கபரிஸ்தானிலே ஒருவர் அடக்கப்பட்டால், ஒருவர்னா யார், வேற யாரையும் நான் சொல்ல, என்னை வச்சுங்க, நான் அடக்கப்பட்டால், அடக்கப்பட்ட உடனேயே அங்கிருந்து அவர்கள் நகர்ந்த உடனேயே ஹத்தா யஸ்மாஉ கராஅன் ஆலிஹிம், இந்த போய் கொண்டிருக்கிறவருடைய காலடி சப்தம் அந்த மையத்துக்கு கேட்கும். அவ்வளவு நேரத்திலேயே அந்த மையத்தை யஜிஉ மலகானி ஃபயுஜ்லிசானிஹி, இரண்டு மலக்குகள் வருவார்கள், அந்த மையத்தை தூக்கி உட்கார வைத்து விடுவார்கள். ரூஹ் திரும்ப வந்துவிடும். அந்த ரூஹ் கபர்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் எடுத்து வச்சிருக்கான். கபர்ல கொண்டு போய் வச்ச உடனே திரும்ப ரூஹ் விட்டுருவான். அந்த ரெண்டு மலக்கு வந்து கேட்கும் பொழுது அந்த கேள்வியிலே ஒன்று, மன்ஹாதர் ரஜில், மதீனா முனவ்வராவிலே இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே, கீரனூர் கபரிஸ்தானுக்கும் இருக்கிற இடையிலே எல்லா திரையும் நீக்கப்படும், எல்லா மண்ணும் நீக்கப்படும். அங்கே மதீனாவிலே இருக்கிற ரசூலுல்லாஹை நாம் கண்ணாலே பார்ப்போம். சகோதரர்களே, அந்த மலக்கும் கேட்பார்கள், மன்ஹாதர் ரஜில், இவர் யார்? ரசூலுல்லாஹை காட்டி கேட்பார்கள். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்திலே இருக்கிறது, சியாசித்தாக்களுடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது. மன்ஹாதர் ரஜில், இவர் யார்? யார் அவர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பதில் சொல்லுவார்கள் என்பதில்லை. யார் அவர்களை போல நடந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் யார் என்று புரியும், மற்றவர்களுக்கு அவர்கள் யார் என்று புரியாது. யார் அவர்களை போல் நடந்தார்களோ, தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய செயலிலே, தங்களுடைய பேச்சிலே, தங்களுடைய உடையிலே, எல்லா காரியத்திலும் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் புரியும். அவர்கள் சொல்லுவார்கள், ஆதா நபியி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவார். இல்லையானால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எல்லாம் ரசூலை பற்றி தெரிந்து வைத்திருப்பார், ரசூலை பற்றி புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய பெயர் கேட்டு வைத்திருப்பார், ரசூலுடைய அங்க லட்சணங்களை புரிந்து வைத்திருப்பார், ரசூலுடைய சாமுத்திரிகா லட்சணங்களை விளங்கி வைத்திருப்பார். ஆனால் கபரிலே வைத்ததற்கு பிறகு இவர் யார் என்று கேட்டால், அவர்களுடைய வழியிலே பின்பற்றி நடக்காத காரணத்தினாலே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்றால் கபரிலே வைத்து கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? ஹாய் ஹாய் லாதிரி, சரியான மொழிபெயர்ப்பு சொல்வதானால் ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதே. பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ, நான் என்னுடைய ஆசைக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய காசுக்கு அடிமை அல்ல, நான் என்னுடைய சொத்து சுகத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய கடைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய வியாபாரத்துக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய சேலைக்கு அடிமை இல்லை, நான் என்னுடைய காஞ்சிபுரம் பட்டுக்கு அடிமை இல்லை, நான் நகை நட்டுக்கு அடிமை இல்லை, நான் எந்த துணிக்கோ நகைக்கோ பணத்துக்கோ வீட்டுக்கோ சொத்துக்கோ எதற்கும் அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை.